Stotram, 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 stotram. ஸ்தோத்திரம் தகப்பனே ஏசப்பா. நாங்கள் உயர்த்திக்கிறோம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஏசப்பா. ஆனால் நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். போதுமானவரே நாங்கள் உயர்த்திக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. ஆவியானவரே உயர்த்திக்கிறோம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஏசப்பா. மேலானவரே நாங்கள் உயர்த்திக்கிறோம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஏசப்பா. இருக்கிறவராகவே இருப்பவரே நாங்கள் உயர்த்திக்கிறோம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஏசப்பா. எங்கள் பரலோக ராஜாதி ராஜாவே நாங்கள் உயர்த்திக்கிறோம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒரு சேர்க்கிறாவில் வாசம் செய்கிற தேவனே நாங்கள் உயர்த்திக்கிறோம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. மகத்துவமானவரே நாங்கள் உயர்த்திக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. மாறாதவரே நாங்கள் உயர்த்திக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. எங்களை இயேசு கிறிஸ்துவையும் நாங்கள் உயர்த்திக்கிறோம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஏசப்பா. ஒருவரே தகப்பனே ஏசப்பா. ஆராதனைக்குரியவர் தகப்பனே ஏசப்பா. நாங்கள் உயர்த்திக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. வெற்றி வேந்தரே நாங்கள் உயர்த்திக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. எங்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உயர்த்திக்கிறோம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே ஏசப்பா. ஜபம் கேட்பவரே நாங்கள் உயர்த்திக்கிறோம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. முதல்ல அசைவாடும் ஆவியானவரே நாங்கள் உயர்த்திக்கிறோம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே ஏசப்பா. இந்த அதிகாலை வேலை தகப்பனே ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. துதிக்கிறோம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஏசப்பா. எங்கள் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஏசப்பா. கூக்குரல் கேட்பவரே நாங்கள் உயர்த்திக்கிறோம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஏசப்பா. எங்கள் கண்மலையானவரே நாங்கள் உயர்த்திக்கிறோம். எங்களை காக்கும் தெய்வமே நாங்கள் உயர்த்திக்கிறோம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே ஏசப்பா. அதிகாலை ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அதிகாலை வேலை தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா உயர்த்திக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஏசப்பா. நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. நாங்கள் போற்றுகிறோம் தகப்பனே ஏசப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். தகப்பனே ஏசப்பா. அதிகாலை விளக்கே ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே சப்பா குடி ஜபிக்கு ஆராதிக்கிற தகப்பனே ஏசப்பா. நிச்சய எல்லா கிழமைக்கு தேவைக்காம ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா. அதிகாலை ஜபத்தை நீங்கள் ஆசுங்க தகப்பனே. ஆண்டவரே ஆரோப்பா முடிவு வைக்க தகப்பன் தேவ ஆவியானவர் தகப்பனே சபை எங்கள் இடத்துல நீங்கள் ஆசீர்வாடுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஏசப்பா. எங்க கூட பேசுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா. உடனே போய் பிள்ளைப்பா துரிதமாக பண்ணி கொண்டு வாங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் சுப ஒரு முத்தை துதிக்க ஆராதிக்க நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா. எங்கள் சபா எங்கள் கூடவே சபா நீங்கள் இருங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே சப்பா எங்கள் வீட்டில் நீங்கள் அசைவாடுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா எனக்கு வார்த்தையை நீங்கள் ஆசுங்க தகப்பனே சப்பா. என் கூட பேசுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா கேட்டே சப்பா அதை முடிய சப்பா
நடக்கிற ஏசப்பா எல்லாரும் நீங்கள் மாற்றுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா பலப்படுத்துங்கப்பா, ஆசிரியங்க, நீ உதவி செய்யுங்க. ஏசு நாள் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதல்ல பாடலை பாட்டிய சொந்தம் எப்பொழுதும் உணவு பாடல் புஸ்தகத்தில் 332வது பாடல் 332. ஜெபம் கேட்டீரியா, ஜெயம் தந்தீரியா, தள்ளாட விடவில்லை, தாங்கி நடத்தினீர் என்ற பாடலை பாடி ஆண்டவர் மட்டுமாய் நம்மளை காத்து வந்து நம்ம ஜெபத்தை கேட்ட சப்பா ஆண்டவர் இவரை நடத்தி வந்து அவருடைய கிருபை இந்த பாடலை பாடலாம். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, கல்லாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, கல்லாட பாட்டுப்பாடி போயர் என்று ஓய்ந்தது போது ராகம் பிறந்ததே, புகழ் என்று பாட்டுப்பாடி போயர் என்று ஓய்ந்தது போது ராகம் பிறந்ததே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, நன்றி அப்பா நல்லவரே,
ஒரு பாடு கொண்டு பாடலாம். வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் இயேசுவே என் ஜீவனை, என் ஜீவன் பெறணுமானவர் என்ற பாடலை பாடி ஆண்டவர் நான் தமிழ்படுத்தலாம். வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவன் பலனுமானவரே, என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே, நீ போதுமே என் வாழ்வினிலே, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, நீர் மாற்றம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விளங்கியிருப்பார்கள். நீர் மாற்றம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விளங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலை, நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலை, நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேனே, கிருபையினால் தான் வாழ்கின்றேனே, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, நான்கு திசையில் அலைந்தே திரிந்தே ஆள்கள் சொல்ல யாரும் இல்லை, நான்கு திசையில் அலைந்தே திரிந்தே ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா, மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா, கிருபையின் மேலே கிருபை தந்து, கிருபையின் மேலே கிருபை தந்து, நிர்மூலமானவர் காத்தீரையா, நிர்மூலமானவர் காத்தீரையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவன் பலனுமானவரே, என் வாழ்க்கையில் ஒரு விளக்கே, நீ போதுமே என் வாழ்வினிலே, வாழ்வே நீதானையா,
ஏசப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே ஏசப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஏசப்பா. நல்லவரே நாங்கள் உயர்த்துகிறோம், வல்லவரே நாங்கள் உம்மை போற்றுகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஏசப்பா. உயர்த்துகிறோம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, நேற்றும் என்றும் மாறாதவரை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே ஏசப்பா. நல்லவரே உயர்த்துகிறோம் தகப்பனே ஏசப்பா. போதுமானவரை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே ஏசப்பா. மகத்துவமானவரை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். மாறாதவரை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஏசப்பா. ஆண்டவர் ஏசப்பா, எல்லா ஏசப்பா துதிக்கான மகிமைக்கு பார்த்தவரே நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஏசப்பா. எங்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆவியானவரே நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஏசப்பா. மகத்துவமானவரை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா, எங்களை மட்டுமாய் தகப்பனே சப்பா காத்து வந்தவரே நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா, உம்முடைய சப்பா எல்லா கிருபைக்காக ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே ஏசப்பா. உம்முடைய எல்லா ஏசப்பா இறக்கத்திற்காக தகப்பனே ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் ஏசப்பா கலங்கின ஏசப்பா நேரங்கள் ஏசப்பா எங்களுக்கு ஏசப்பா நீங்கள் உதவி செய்தவரை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, உண்மையை நாங்கள் ஏசப்பா நம்பி இருக்கோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, நீர் மாறாதவர் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, நீர் ஏசப்பா துதிக்கு பாத்திரர் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஏசப்பா. எங்கள் ஆராதனை ஏசப்பா நாயகர் தகப்பனே நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே,
ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா எங்கள் நம்பிக்கை காரணம் ஏசப்பா நீர் ஒருவதான் தகப்பனே. நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா ஏசப்பா ஆசையை விட அருமையான தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா அந்த அதிகார விளக்க ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா வந்திருக்கிற ஏசப்பா ஒரு பில்டிங் ஆசைங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா அவர் ஏசப்பா கட்டி சேமிச்சப்பா எல்லா வேலையும் ஏசப்பா ஒரு ஆசத்தை நீங்கள் தாங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா அவர் ஏசப்பா வாகனத்தில் ஏசப்பா எங்கே போனோம் அந்த அதில் ஏசப்பா அப்படியே சில நாள் மூடி மறுத்து பாதுகாத்து தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா நீங்கள் மாத்திரம் ஏசப்பா உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா குடும்பத்தை ஏசப்பா என்ன தேவையில்லை சபா எல்லாத்திலும் சந்திக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா குடும்பத்தை ஏசப்பா சண்டை இதுவும் வராபடி நீங்கள் பாதுகாத்துக்கணும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டேசப்பா முழு குடும்பத்தை நீங்கள் ஆசைங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டேசப்பா குடும்பம் ஏசப்பா உண்மை தேட நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா நானும் வீட்டாரும் கத்திரையை செய்வோம் சொன்ன வார்த்தையை தகப்பனே. ஏசப்பா முழு குடும்பம் சபைக்கு வர நீங்கள் உதவி ஸ்தோத்திரம் தகவசப்பா வந்தேசப்பா தேவ ஆசை பற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டேசப்பா சபை கூட்டி வந்தேசப்பா யாரும் விட்டுவிட அப்படின்னா பாதுகாக்கலாம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா எல்லா இடத்தையும் பங்கு பெற நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பா சபைக்கு சாட்சியா இருக்க தூணா இருக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா எங்க ஏசப்பா எல்லா விஷயத்திலும் நீங்க அப்படியே ஏசப்பாங்க பல நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசைங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. பண்ணீங்களா ஏசப்பா பாதுகாப்பு ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பா நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அந்த ஏசப்பா ஆண்டிங்களாம் சொன்னாங்க தெவிக்கிற தகப்பனே சப்பா ஆங்கில நீங்கள் ஆசைங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா மட்டுமாய் தகப்பனே சப்பா இதுவரை சப்பா நீங்கள் நடத்த வேண்டிய தகப்பனே சப்பா உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா அவர்களுக்கு சபா பேரத்தை நீங்கள் மாற்றி போடுங்க தகப்பனே. அடைச பூர்ண சோத்தை நீங்கள் தாங்காத தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அடைசப்பா எந்த சபா வரிகளே சபா ஏதோ எல்லா பற்றி நீங்கள் பாதுகாத்து சபா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா அடைசப்பா சுகத்தர சபா இன்னைக்கு ஒரு வட்டம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. மக்கள் நீங்கள் ஆசைங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரத்தை பூர்ண சோத்தை நீங்கள் தாங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா என்ன சப்பா அவரை நீங்கள் பயன்படுத்துங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா ஆண்டிகராஜ் தெவிக்க தகவத்தை அவர்களே ஆசைங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் சப்பா சப்பா எல்லா பேரத்தை மாற்றி போடுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டே சப்பா உங்களுடைய சபா ஆணி பாய்ந்த காரமே சபா அவரை தொடர்ந்து நீங்கள் தேசிங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா அவர்களுக்கு பூர்ண சோத்தை நீங்கள் தாங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா வழிகளே சபா பலவீன எல்லாரும் மாற்றி போடுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் சீக்கிரமா சபா அவரை சபா குணமடையா நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டு சபா அவரை சபா பல மணி நீங்கள் பயன்படுத்துங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே சபா ஊழிய பாதை சபா என்ன சபா உடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்ய நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே சபா ஆண்டு சபா ஒருத்தர் ரெண்டு பில்டிங் ஆசைங்க தகப்பனே. அதேப்பா ஸ்கூல் காலேஜ் போயிலேசப்பா சமூக முன்ன பின்ன பாதுகாக்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் சப்பா படிக்கிற ஞாயிற்று பண்ணி நீங்கள் தாங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அலசப்பா எக்ஸாம் அலசப்பா எக்ஸாம் எழுத வேண்டிய கிருபல் நீங்கள் தாங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அலசப்பா உள்ள குடும்பத்தை நீங்கள் ஆசைங்க தகப்பனே. சப்பா குடும்பத்தை என்னென்ன தேவையில்லை சந்திக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் பலப்படுத்துங்க பாசிங்க என்ன உதவி செய்யுங்க நாலு கொஞ்சம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். சமஸ்கிருதம் இப்போ ப்ரேயர் பண்ணுங்க. ஏப்ரல் 23 நம்ம மாநிலத்தில் இந்த எலெக்ஷன் நடக்குது. ஆண்டவர் எலெக்ஷன் ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும். நல்ல தலைவரில் ஆண்டவர் தரணும். நம்ம மாநிலத்துக்கு நல்ல தலைவரில் ஆண்டவர் தரணும். மக்கள் தேவைகளை அறிந்தவர்களான சும்மா வார்த்தைனால் சொல்கிறவங்க மாத்திரம் இல்லை, அதை செயலில் உள்ளாக்கணும். நல்ல தலைவர்கள் ஆண்டவர் தரணும். வருகிற தலைவர்கள் ஆண்டவர் பெரியவங்கள ஒரு வாழ்க்கை வரணும். ஆண்டவர் அவர்களை ரசிக்கணும். அவர்களை கொண்டு ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும் சொல்லி நான் ப்ரே பண்ணணும். சோத்திரம் எசப்பா. இந்த காலை வேலை எங்கள் எல்லாரையும் ஒரு கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி சாமி. நன்றி கத்தாவே. நன்றி ஜெப கொடுப்பை பாதபைகளை வைக்கிறேன் கத்தாவே. எங்களுக்கு வைக்கிற தலைவர் நீ தான் ஏற்பண்ணுங்கிறத நீ தான் ராஜாக்களை எழுப்பி ராஜாக்களை தலைகிற தேவன்.
நீர் ஆளுமை செய்கிற தேவனே கத்தாவே, நீர் எங்களுக்கு ஒரு நல்ல தலைவனை தாரும் கத்தாவே. யோசிப்பை போல எங்களுக்கு ஒரு தலைவனை தாரும் கத்தாவே. நல்லா சிந்தித்து நல்லபடியாக செய்ய ஒரு தலைவனை தாரும் கத்தா. அதே போன்று சைரஸை போல ஒரு தலைவன் எங்களுக்கு வேணும் கத்தாவே. உம்முடைய சுவிசேஷ அறிவிக்கை என்ன வேற தடை அவர் இன்னும் தடை இருக்கக்கூடாது கத்தாவே. எப்படி நீ ஆலயத்தை கட்டுறதுக்கு அவர் பெர்மிஷன் தந்தாரோ அதே மாதிரி எங்களுக்கும் சுவிசேஷத்தையும் தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு பெர்மிஷன் தரணும் கத்தாவே. எந்த தடைகளும் இருக்கக்கூடாது கத்தா. எந்த சத்தமும் போராட்டம் இல்லாதபடி இந்த எலெக்ஷன் நல்லபடியாக நடக்கணும் கத்தாவே. இந்த விட குழப்பத்தின் ஆவியும் வந்து குழப்பாத படிக்க நீ அதை பண்ணி போட்டு இந்த இந்த 4 மணி எலெக்ஷன் அப்புறம் இந்த ஒரு யூனியன் பிரதேசத்தோட எலெக்ஷனை நீ ஆசீர்வதித்தாரும் கத்தாவே. எல்லாமே நீரே வழிநாத கத்தாவே. இந்த நாடு முழுவதும் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க எந்த வித தடையும் இருக்கக்கூடாது கத்தாவே. அது போன்று நீ வழிநாதன் தேவனே, எல்லாத்தையும் நீ தான் வழிநாதன் தேவனே. எல்லாத்தையும் நீ காத்துக்கொண்டு வழிநாதனே. உம்முடைய ராஜ்யத்தை கட்டப்பட உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க உண்மை நாங்கள் பிரசங்கிக்கவோ எந்த தடைகளும் இருக்கக்கூடாது கத்தாவே. முதலாவது நாம் உம்முடைய பிரசங்கத்தை சுவிசேஷ அறிவிக்க எங்கள் கடமை என்று சொல்லப்படுது. அந்த கடமையை செய்யக்கூடாதபடி தடை எந்த பிசாசும் போராட்டம் என்ன பரவல் நாவையா நீ அடமணி போதும் கட்டாவே. எங்களுக்கு ஒரு தலைவரை தாரும் கத்தா. அதே போன்று மக்களுக்குன்னு செய்கிற நல்ல ஆட்சியாளர்கள் மட்டும்தான் எங்களுக்கு வேணும் கத்தாவே. இது சொல்லில் மட்டும் சொல்லிட்டு செயலை செய்யாதபடி எல்லாத்தையும் அப்படியே போடுற ஒரு தலைவர் எங்களுக்கு வேணாம் கத்தாவே. எல்லாத்தையும் சொன்னதோடு நிறுத்தாமல் செய்வதும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய பேர் செய்வதற்கு அது வழிநாத்து கத்தாவே. இன்னும் நாங்கள் அப்படியே வளரவும் நீ இன்னும் மேலும் பெருக நீக்கிற பாடணும் கத்தாவே. எல்லாத்தையும் இப்போ வளர்ந்து தமிழ்நாடு இன்னும் நிறைய வளரவும் இன்னும் நல்லா ஸ்டேபிளாக ஆகவும் அதே மாதிரி உம்முடைய சுவிசேஷ அறிவிக்கை இந்த தடையும் இருக்கும் கத்தாவே. இங்கே மட்டும் இல்லை ஒட்டுமொத்த ஆல் ஓவர் இந்தியாவும் இது பரவ நீக்கிற பாடணும் கத்தா. இங்கே எலெக்ஷன்ஸ் அதுக்கான வழிநாத்து பக்கத்தும் கத்தாவே. நாடாளுமன்ற எலெக்ஷனும் நீ வழிநாத்தும் கத்தாவே. எல்லாத்தையும் கரைகளே ஒப்புகிறேன் கத்தாவே. மீட்பரும் ரட்சகருமே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சந்தோஷம் ப்ரே பண்ணுங்க. ஆண்டவர் நம்ம சபையை ஆஸ்வதிக்கணும். நம்ம சபையில் இருக்கிற எல்லா ஊழியங்களும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும். இந்த ஊழியங்களை தொடர்ந்து நடக்கணும். எந்த ஒரு தடைகளும் எது இருக்கக்கூடாது. அதே போல் நம்ம சபை இந்த கட்டணம் பண்ணிக்காது நம்ம எல்லாம் பாடப்படி ஜெபிக்கலாம். சீக்கிரமாக அந்த வேலையெல்லாம் முடிக்கணும். ஆழ்த்த பிரதிஷ்டை பண்ணணும். அதுக்காக எல்லா தேவையிலும் ஆண்டவர் சந்திக்க போடணும். அதே போல் நம்ம சபைக்காக ஒரு வாகனத்தை ஊழியக்காக ஒரு வாகனத்தை வாங்கணும். அதுக்காக எல்லா தேவையிலும் ஆண்டவர் சந்திக்க போடணும். ஒரு விசுவாச பிள்ளை குடும்பத்தை ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும். அதே போல் நம்ம கொடுத்த ஊழியக்காரர் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும். அவர்களை ஆண்டவர் எல்லாமே பயன்படுத்தணும். அவர்களை ஆண்டவர் பாதுகாப்பு கொள்ளும். அதே போல் நம்ம சபையும் ஆண்டவர் ஆசிரியர்கள் சொல்லி சமஸ்கிரி ப்ரே பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அன்புள்ள இயேசுப்பா, ஆசிக்கப்பட்ட நல்ல காலை வேலைக்காய் உமக்கு நன்றி 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 அப்பா. இரவெல்லாம் பாதுகாத்து இன்னும் ஒரு நாளில் காண செய்திரே உமக்கு நன்றி 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 சப்பா. அதிகாலையில் வந்து ஆராதிக்க துதிக்க நீ தந்த நல்ல விலைக்காய் உமக்கு நன்றி 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 அப்பா. இந்த சப்பா சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. அதிகாலை ஜெபத்தை கத்துறதாமே நீங்கள் ஆசிரியங்க சப்பா. இன்னும் அன்னைக்கு கலந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. என்னை ஸ்நேகிக்கலாம் ஸ்நேகிப்பேன். அதை காலத்தில் கன்னடவாறு சொன்ன வார்த்தைன்படியே சப்பா. உண்மை ஸ்நேகிக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருத்தர் கத்துறதாமே நீங்கள் மாற்றுங்க சப்பா. அன்னைக்கு கலந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அதிகாலை ஜெபத்தை கத்துறதாமே நீங்கள் ஆசிரியங்க சப்பா. அப்பா காலையிலேயே உங்கள் மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அப்பா அதே போல் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வேலைக்கிழமை நடக்கிற விசேஷத்தை பெயர்வை கத்துறதாமே நீங்கள் ஆசிரியங்க சப்பா. அதுலேயும் அன்னைக்கு கலந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. உமக்கென்ற அப்போ திறப்பின் வாசல் நின்று ஜெபிக்கிறவர்களாக காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. இன்னைக்கு இருக்க டீச்சர்ஸ் பேர் ஆசிரியங்க சப்பா. எல்லா டீச்சர்ஸ் வந்து கலந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அங்கே எடுக்கிற ஜெபங்கள் ஆலோசனைகள் ஆண்டவரே எல்லாம் எங்களுக்கு அப்போ எங்கள் வாழ்க்கை அப்போ அது கேட்டது நடக்கிறவர்களாக காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அப்போ வேலைகள் நடக்கிற வீட்டு கூட்டங்களை ஆசிரியங்க சப்பா. வெள்ளிக்கிழமை உபவாச பேர் ஆசிரியங்க சப்பா. அன்னைக்கு அதிலும் வந்து கலந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. யார் யாரெல்லாம் வீட்டில் இருக்காங்க சப்பா அந்த நாளில் சபை தேடி ஓடி வர நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அப்பா ஒரு நாள் சப்பா உடலை உறுத்தே சப்பா உபவாசம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அன்னைக்கு இருக்கிற பெண்கள் ஐக்கியம் ஆண்கள் ஐக்கியத்தை கத்துறதாமே நீங்கள் ஆசிரியங்க சப்பா. எல்லா பெண்களும் வந்து கலந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. ஆண்கள் ஐக்கியத்தில் எல்லா ஆண்களும் வந்து கலந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. சகோதரர்களை ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமாக இருக்குன்னு சொன்ன வார்த்தையின்படி சப்பா. எல்லா குடும்பத்தினர்களும் வந்து கலந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அதில் குடும்பங்களுக்கு ஆசிரியமே காணப்பட நீங்கள் உதவி
செய்யுங்கப்பா. பெண்கள் இயக்கத்தில் எல்லா பெண்களும் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அப்போ யாரும் தடைபடாதபடிக்கப்பா எல்லாரும் வந்து கலந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. சண்டைக்கு நடக்கிற கைப்பிடிகளை கர்த்தர் தாமே நீங்கள் ஆஸ்வதிங்கப்பா. அப்போ டீச்சர்ஸாக சப்பா சண்டைக்கிழமை டீச்சர்ஸ் அண்ட் வாழை பிள்ளைகளாக சேர்ந்து சப்பா அன்னைக்கு செய்கிற கைப்பிடித்தை கர்த்தர் தாமே நீங்கள் ஆஸ்வதிங்கப்பா. அன்றைக்கப்பா அன்னைக்கு சிறு பிள்ளைகளை எங்கள் சந்திக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அந்த சிறு பிள்ளைகள் சண்டை கிளாஸ்க்கு வர நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அப்போ அன்னைக்கு அப்போ பெற்றோர்கள் அனைகரப்பா அன்னைக்கு ஆத்மாக்களை சந்திக்க கர்த்தர் தாமே நீங்கள் கிருபை தாங்க சப்பா. அதே போல் ஞாயிற்று நடக்கிற ஆராதனை கர்த்தர் தாமே நீங்கள் ஆஸ்வதிங்கப்பா. எல்லாரும் நேரத்துக்கு வந்து கலந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எத்தீங்க எத்தடையும் இல்லை நடக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அப்போ அன்னைக்கு இருக்கிறப்ப சண்டை கிளாஸ் ஊழியர்களுக்கு கர்த்தர் தாமே நீங்கள் ஆஸ்வதிங்கப்பா. அப்போ அன்னைக்கு சிறு பிள்ளைகள் அப்பா சபை தேடி ஓடி வர நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அப்போ அன்னைக்கு இருக்க கைப்பிடிகளை ஆஸ்வதிங்கப்பா. அன்னைக்கு ஜனங்களை சந்திக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. சுவிசேஷம் அறிவிக்குதாண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தரும் மேலும் முடிந்த கடமையாக இருக்குதாண்டவரே. ஒரு சுவிசேஷம் அறிவிக்க ஐயோ என்று சொன்ன வார்த்தை பிடிச்சப்பா அந்த நிலைமைக்கு போகாத பிடிக்கசப்பா. நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறவங்கள காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஈவினிங் இருக்கிற பைபிள் ஸ்டடி கர்த்தர் தாமே நீங்கள் ஆஸ்வதிங்கப்பா. சத்தியத்தையும் அறிவிக்க சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தை பிடிச்சப்பா. நாங்கள் சத்தியத்தை அறிகிறவர்களாய் காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் சத்தியத்தை அறிந்தேசப்பா இன்னும் அதிகமாக நடக்கிறவர்களாய் காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அதே போல சப்பா சபையின் கட்டுமான பணிகளுக்காக ஜெபிக்கிறமானவரே இந்த குறைவா இருக்க எல்லா காரியங்களும் கர்த்தர் தாமே நிறைவாக்கி போடுங்க சப்பா. அப்பா மலைகள் மேல் ஏறி அப்பா மரத்தை கட்டி கொண்டு சபையை கட்டுங்கள் என்று சொன்னீங்க சப்பா. அப்பா எங்கள் பிரயாசம் அதிகமாக காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அப்போ கிரை விசுவாசம் செத்துதான் இருக்கு சப்பா. எங்கள் விசுவாசம் சப்பா கிரைகளை காண்பிக்கிறல காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் தாமே நீங்கள் ஆஸ்வதிங்க சப்பா. இன்னும் அதிகமாய் அவர்களை கர்த்தர் தாமே நீங்கள் பெருக செய்யுங்க சப்பா. அவர்களுக்கு கையின் பிரயாசத்தை கர்த்தர் தாமே நீங்கள் ஆஸ்வதிங்க சப்பா. உமது ஊழியத்துக்கு என்று உற்சாகமாக கொடுக்கிறவர்களாய் காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. எங்கள் சபையை நாங்கள் சீக்கிரமாக கட்டி முடித்தே சப்பா. எங்கள் ஆலயத்தை நாங்கள் பிரதிஷ்டை பண்ண நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. இந்த குறைவாக இருக்க எல்லா காரியங்களையும் கர்த்தர் தாமே நிறைவாக்கி போடுங்க சப்பா. அப்பா உங்கள் அப்பா ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேர் நான் பிரியமாக இருக்கேன்னு சொன்னீங்க சப்பா. அந்த வார்த்தையின்படி சப்பா எங்கள் ஆலயத்தை நாங்கள் சீக்கிரமாக கட்டி முடிக்க நீங்கள் கர்த்தர் தாமே நீங்கள் கிருபை பாராட்டுங்க சப்பா. அதே போல சபைக்கு என்று ஒரு வாகனத்தை வாங்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அப்போ ஊழியர்களுக்கு அது அப்பா உபயோகமாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அதற்கான எல்லா பண தேவைகளை கர்த்தர் தாமே நீங்க சந்திங்க சப்பா. சீக்கிரமா எங்க சபைக்கு என்று ஒரு வாகனத்தை வாங்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அதற்கான எல்லா தேவைகளையும் கர்த்தர் தாமே நீங்க சந்திங்க சப்பா. எங்க ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் தாமே நீங்க ஆசிரியங்க சப்பா. அவர்களை இன்னும் அதிகமாய் பெருக செய்யுங்க சப்பா. அவர்களுக்கு கையப்பா அவங்க அப்பா அவர்களுக்கு கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் தாமே நீங்க ஆசிரியங்க சப்பா. ஒரு நல்ல விஷயத்தை பாதுகாப்பை கர்த்தர் தாமே நீங்க தந்து வழி நடத்துங்க சப்பா. அதே போல எனக்கு கொடுத்த ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் சப்பா. ஊழியக்காரர்களை சுகத்தை விரும்புகிற தேவன் நீர் அல்லவா சப்பா. இன்னும் ஒரு பூர்ண சுகத்தை கர்த்தர் தாமே நீங்க தந்து நீங்க வழி நடத்துங்க சப்பா. இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் தாமே நீங்க மாற்றி விடுங்க சப்பா. என் பலவீனத்தில் ஒரு பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்க சப்பா. உங்க பலத்தால நீங்க இடை கட்டுங்க தாங்க ஆளுங்க செய்யுங்க சப்பா. அப்பா அவங்களோட பலவீனங்களை சப்பா சிலுவையில் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க சப்பா. அப்பா உங்க ரத்தத்தால சப்பா நீங்க அப்பா உங்க ரத்தத்தால சுகத்தை கர்த்தர் தாமே நீங்க தாங்க சப்பா. இருக்கிற எல்லா பலவீனங்களை மாற்றி ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உமக்கென்று ஓடியெல்லாம் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அப்பா முழு குடும்பத்தை சப்பா நீங்க வேலை எடுத்து பாதுகாத்து நீங்க வேலை நடத்தீங்க சப்பா. எங்க ஊழியக்கார குடும்பத்தை ஆண்டவரே கர்த்தர் தாமே இன்னும் அதிகமாய் நீங்க பெருக செய்யுங்க ஆஸ்வதிங்க சப்பா. எங்களுக்கு ஆசிரியத்துக்கு போல ஆண்டவரே இன்னும் அநேகமாயிரம் ஆத்துமாக்களை சப்பா அவர்களை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க சப்பா. அப்ப நல்ல ஒரு சுகத்தை கர்த்தர் தாமே நீங்க கட்டளிடுங்க ஆண்டவரே. எங்க ஊழியக்கார குடும்பத்தை கர்த்தர் தாமே நீங்க ஆஸ்வதிங்க சப்பா. அப்பா அவர்களோடு இருந்து நீங்க வழி நடத்துங்க ஆளுங்க செய்யுங்க சப்பா. உமது சிறுகளால் மூடி மறைத்து பாதுகாத்து வழி நடத்துங்க சப்பா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன வார்த்தை முறை சப்பா. உமது சமூகம் முன்னும் பின்னுமாக காத்து நீங்க வழி நடத்துங்க சப்பா. உங்க செட்டைகளால் எங்க ஊழியக்கார குடும்பத்தை கர்த்தர் தாமே நீங்க வழி எடுத்து பாதுகாத்து வழி நடத்துங்க. அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் தாமே நீங்க சந்தியும் ஆளுங்க செய்யும். உமது கரங்களை முற்றிலுமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். ஆமென் ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. காணப்படுகிற பலவீனங்கள் காணப்படுகிற குறைவுகள் கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால திருப்தியாக்கி நடத்தும்படி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி இது மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் கண்கள் காண தேவன் நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு.
கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு சாதகமாய் மாற்றி கர்த்தர் அற்புத அதிசயங்களை கண்கள் காண தேவன் நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வரப்போகிற இந்த எலெக்ஷன்லையும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தொடர்ந்து இருக்கிற நம்ம சாபனத்தில் வைத்திருக்கிற இந்த 100 மணி நேர தொடர் ஜபத்துக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்கள் தேசம் எழுப்புதல் அடையணும், எங்கள் சபைகள் எழுப்புதல் அடையணும், எங்கள் விசுவாச குடும்பங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுப்புதல் அடையணும். ஆண்டவர் தேசத்தில் ஒரு அசைவுதலை உண்டு பண்ணும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆண்டவருடைய கரம் தொடர்ந்து எங்கள் தேசத்தின் மேலே ஆளுகை செய்யும்படி, அதே போல் உலக நாடுகளுக்குள்ள கர்த்தர் ஒரு சமாதானத்தை தரும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. யுத்தமில்லாத ஒரு தேசமாய் காணப்பட கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஜனங்கள் கொத்து கொத்தாய் மடிந்து கொண்டிருக்கிறார்களே, உண்மை அறியாமல் மடிந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டு இந்த யுத்தங்களை நடப்பிக்க நினைக்கிற தலைவர்களை கர்த்தர் தொடுவீராக. ஒவ்வொரு தலைவர்களுடைய இருதயத்திலும் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை தொடர்ந்து கூட நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த காலை வேளையிலும் தேடி வந்த இணைப்பில் வந்த நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் அவங்க தேவைகள், அவங்களுடைய எல்லா குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கி, கர்த்தர் நீர் ஆச்சரியமாய் அதிசயமாய் தேவன் நீர் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய அன்பு கரங்களிலே தாழ்த்துகிறோம். சபையினுடைய கட்டுமான காரியங்கள் நாங்கள் நினைக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உம்முடைய அனாதி திட்டம் தீர்மானம் ஆண்டவர் நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும். கர்த்தருடைய அனுக்கிரகம் ஆண்டவர் இந்த வேலைகள் மேலே காணப்பட ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு நல்லவர். ரெண்டு கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4. ரெண்டு கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். இப்படிப்பட்ட ஊதியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்கள் நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள் பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தருக்கென்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மட்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். எப்படி எனில் சவுக்கியமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படி உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர்
எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல காணப்படாதவர்களையே நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். வாசிங்க 5ஆம் அதிகாரம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவிர்த்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாயிருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேசத்தில் குடியிருக்கையில் தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷனுக்கு புத்தி சொல்கிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம். உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறேன். இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்குகிறோம். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும். தெளிந்த புத்தியுள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கு என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லோருக்காகவும் மரித்தார் என்று நிதானித்திருக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக சாணாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். சேர்ந்து வாசிப்போம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக. ஆமென், ஆமென். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசு மிகவும் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு மிகவும் நல்லவர். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ கர்த்தரை நம்புங்க, அவரை அண்டிக் கொள்ளுங்க. அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இப்பொழுதும் தேவ வசனத்தை நாம் கேட்போம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எல்லாம் முழங்காற்படியிட்டு அர்ப்பணித்து எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி. இதனை கிருபையாய் நடத்தி வருகிறீரப்பா. இல்லை ஜீவனை கூட்டி கொடுத்த கிருபைக்காக, நாளை காண தந்த தயவுக்காக, சமூகத்தில் வந்து நிற்க தந்த பலனுக்காக கோடி நன்றியப்பா. சமூகத்தில் தாழ்த்துகிறோம்.
காலை மண்ணாவை எங்களுக்கு பெற்றுத்தாங்க. அதை நாங்கள் உட்கொண்டு எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் பலனடைய நீங்கள் கிருபை பாராட்டுவீராக. அப்படி சமூகத்தில் தாழ்த்துகிறோம். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படும் கர்த்தரும் மீட்பர் ரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 147 சங்கீதம் 147 சங்கீதம் 12 வாசிக்கும்போது 147 12. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. கர்த்தரை ஸ்தோத்திரி, உன் தேவனை துதி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க, தேவனை துதிக்க தான் ஆண்டவர் நம்மளையெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தமக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம்தான் நாம் எல்லாரும். ஹல்லேலூயா. அந்த துதி, அந்த ஸ்தோத்திரம் எதனாலலாம் வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த 13, 14 ஆகிய அந்த சங்கீதங்களில் நம்ம வாசிக்கும் போதே, தொடர்ந்து வாசிக்கும் போதே ஆண்டவர் என்னென்ன காரியங்களெல்லாம் நமக்கு ஆண்டவர் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு 4 காரியங்களை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப 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 நமக்கு முக்கியமான, ஒரு அத்தியாவசியமான, நமக்கு தேவைப்படுகிற ஒரு 4 காரியங்களை ஆண்டவர் எல்லா மனுஷனுக்கும், ஆண்டவரை தேடுற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் செய்கிறபடினால அவரை துதிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்குது. ஹல்லேலூயா. முதலாவது, அவர் உன் வாசல்களின் தாழ்ப்பாள்களை பலப்படுத்தி. ஹல்லேலூயா. அவர் தான் நம்முடைய வாசல்களின் தாழ்ப்பாள்களை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் காவலாக விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லி இருக்கிறபடினால கர்த்தர் தான் நம்மளை காக்கிற தேவனாக இருக்கிறார். ப்ரொடெக்ஷன் கொடுக்குறவர் கர்த்தர் தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அவர் தான் நமக்கு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். பாதுகாப்பு அப்படின்னு சொன்ன உடனே இங்கே நம்ம நிறைய ஆட்களை எடுத்து பார்க்கலாம். ஆனால் இந்த 4 காரியங்களுக்கும் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக தாவீதை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். தாவீது பாடும்போது நம்ம எப்போவுமே இப்போவும் நமக்கு ஏதாச்சும் ஒரு பயம் வந்தாலோ, நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்தாலும் எடுத்து முதல்ல வாசிக்கிற சங்கீதம் எந்த சங்கீதம்? 91 சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று சொல்லி அநேக காரியங்கள், பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தால் அது உன்னை என்ன பண்ணாது, நெருங்காது என்று சொல்லி, அணுகாது என்று சொல்லி அநேக காரியங்களில் நம்ம அந்த சங்கீதத்தை பார்க்குறோம். அப்போ அந்த 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 காரியம் பார்க்கும்போது ஆண்டவர் தான் நம்மளை எல்லா சூழ்நிலை இருந்து என்ன பண்ணுறாரு, பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ப்ரொடெக்ஷன் யார்கிட்ட தான் வருது? கர்த்தர்கிட்ட தான் வந்து. அதனால் கர்த்தரை ஸ்துதிக்கணும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னதான் மனுஷன் என்னன்னா புல்லட் ப்ரூஃபோட இந்த ஜாக்கெட்ஸ்லாம் போட்டுட்டு என்னதான் அவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷனோட எவ்வளோ உலகத்தில் இருக்கிற என்னென்னவோ ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு இருந்தால் கூட இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஒரு நாட்டில் இருந்தே இன்னொரு நாட்டில் இருக்கிற நபரை தூக்கிடுறாங்க. இல்லை, நம்ம கடந்த நாட்களில் பார்க்குறோம். இல்லை, அந்த இன்றைக்கி இந்த நாடே இல்லாதபடிக்கு அழித்து போடுகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிற காரியங்களை பார்க்குறோம். நம்மளை பாதுகாக்கிறவர் யார் தான்? கர்த்தர் தான். 2வது நம்ம பார்க்கும்போது உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது ஒரு பவர்ஃபுல் பிளெஸ்ஸிங். இது எல்லாமே ஒரு பிபி அப்படின்னு சொல்லி வருது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்னது ப்ரொடெக்ஷன், 2வது பவர்ஃபுல் பிளெஸ்ஸிங். நம்ம இருக்கிற பூமியில் நம்ம வாழ்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுது. ஹல்லேலூயா. தாவீதுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் தாவீதின் சந்நிதியில் ஒரு விளக்கு அணையாதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, காத்து கொண்டே வருகிறார். இந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும் போதே சங்கீதக்காரன் பாடின பாடல்களில் 128 சங்கீதத்தை நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கணும். பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீ என்ன பண்ணுவ, காண்பாய் என்று சொல்லி, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது பெரிய ஆசீர்வாதம். பிள்ளைகளுடைய
பிள்ளைகளை காண்பதும் பிள்ளைகளுடைய சமாதானத்தை காண்பதும் உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுகிறது. நம்ம கண்கள் காண்பது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. முதல் ஆசீர்வாதம் சொன்னது என்னது? ப்ரொட்டெக்ஷன். ஆண்டவர் நம்மளுடைய தாழ்பாகளை பலப்படுத்துகிறார். அவர் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குறார். அதனால் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணணும்? துதிக்கணும். ரெண்டாவது ஒரு பவர்ஃபுல் பிளெஸ்ஸிங். என்னன்னு சொன்னால் நம்ம பிள்ளைகள் எல்லாம் அவர் தான் என்ன பண்ணுறார்? நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது நம்ம பார்க்கும்போது அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவனாக்கி. என்னதான் ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில் நிறைய செல்வ செழிப்போடு இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. சமாதானம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்கள், நான் என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன்? வைத்து போகிறேன். இந்த உலகம் கொடுக்குற பிரகாரமாக இல்லை, இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானத்தையே நான் என்ன பண்ணுறேன்? கொடுக்குறேன்னு சொல்லி சங்கீதம் 4 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சமாதானத்தின் நதி ஆண்டவர் எந்த அளவுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு என்று சொன்னால், நீ சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நீ என்ன பண்ணுவ? நித்திரை பண்ணுவ. நமக்கு இருக்கிற சமாதானம்னு சொன்னாலே தூங்கும்போது தான் அது தெரியும். ஒரு மனுஷன் சமாதானத்தோடு இருக்கிறான்றது எப்போ தெரியும்? தூங்கும்போது. படுத்து நல்ல இன்பமான ஒரு நித்திரை இருக்குதுன்னு சொன்னால் அவன் சமாதானமாக. நிறைய நேரங்களில் பார்க்குறேன், இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணி இந்த லாரிகளில் அப்படிலாம் போகிறாங்க பாருங்களேன், எதையோ போட்டிருப்பாங்க. சில நேரம் இந்த பல்லாப்பழம்லாம் அந்த எப்படி இருக்கும்? பல்லாப்பழம் பெருசு பெருசாக, அது சும்மா நம்ம கையில் தூக்குனாலே இதுவாகும். அது மேலே படுத்து தூங்குவாங்க, நிம்மதியாக படுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? அப்போ எவ்வளோ ஒரு சமாதானம் அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுது இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆண்டவர் தான் நமக்கு என்ன பண்ணுறாரு? சமாதானத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நான்காவது நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்கலாம்? உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறார். இந்த சமாதானம் சொல்லும் போது அது பீஸ். என்னது? பீஸ். ஃபஸ்ட்டு சொன்னது என்ன சொன்ன? ப்ரொட்டெக்ஷன். ரெண்டாவது பவர்ஃபுல் பிளெஸ்ஸிங். மூணாவது பீஸ். நாலாவது நம்ம பார்க்கும்போது ப்ரொவிஷன். என்னது? அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் போஷிக்கிறவர். அவர் தான் நமக்கு என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் ஆண்டவர் போஷிக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். அந்தந்த தேவைக்கு உச்சிதமான கோதுமையினால் கண்மலை தேனினால் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு? எல்லாம் பெஸ்ட்டாக கொடுத்து ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு? போஷிக்கிற தேவனாக இருக்கிற அந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனே உன்னை இந்த அளவுக்கு உன்னை போஷிக்க வல்லவராக இருக்கும்போது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணோம்? நல்லதாக கொடுக்கணும்னு சொல்லி, பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது பரமபிதா அதை காட்டிலும் அதிகமாய் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்லியிருக்கிற காரியங்களை பார்க்குறோம். தாவீது பாடும்போது 23ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் என்ன பண்ணலை? தாட்சி அடையவே மாட்டேன் என்று சொல்லுகிற காரியங்களை அவர் எப்படி என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தனி அணையில் என்னை கொண்டு போய் என்ன பண்ணாரு? விடுகிறார் என்று சொல்லி எல்லா காரியங்களிலும் அந்த இடத்துல ஒரு ப்ரொவிஷன், அவர் ஒரு தேவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு. அதனால் ஆண்டவர் நம்ம துதிக்கணும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற 4 காரியம் என்னென்ன? ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குறாரு, அதனால் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், அதனால் ஆண்டவர் நான் என்ன பண்ணுறேன்? துதிக்கிறேன். தாவீதுக்கு எப்படிலாம் ப்ரொட்டெக்ஷன் கொடுக்க? ஒரு வாட்டி எனக்கு சிங்கம் வந்தது, ஒரு வாட்டி என்ன வந்தது? கரடி வந்ததுன்னு சொல்கிற காரியங்களை பார்க்குறோம். அவ்வளோ பெரிய கோலியாத்தை பார்த்து பயந்த இஸ்ரவேல் பெரிய இராணுவமே பயந்த போது ஆண்டவர் அந்த இடத்துல தாவீதை கொண்டு ஒரு ஜெயத்தை என்ன பண்ணார்? கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படி ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை கொடுக்குற தேவனாக இருந்தார். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ஒரு பவர்ஃபுல் பிளெஸ்ஸிங் ஆண்டவர் கொடுக்குற தேவனா. பவர்ஃபுல் பிளெஸ்ஸிங்கு தான் சில வம்சமே இல்லாதபடி நான் என்ன பண்ணுறேன்? அழித்து போடுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுற ஆட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் இத்தனை தலைமுறையாய் ஆண்டவர் நடத்துகிற தேவனாய் ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கும் நம்மளும் பார்க்கும்போது சொல்கிறோம், இது தாவீதுடைய சந்நிதியில் வந்தவர் தான் இன்றைக்கும் என்ன பண்ணுறாரு? ஆட்சி செய்கிறார்கள் என்று சொல்லி நம்ம சொல்லுகிற காரியங்களை பார்க்குறோம். ஆண்டவர் நம்மளையும் அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறதுலையே பெரிய ஆசீர்வாதம் நம்மளுடைய பிள்ளைகளுடைய சமாதானத்தை பார்ப்பது. அல்லேலூயா. மூன்றாவது நம்ம பார்த்தது பீஸ். ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். எந்த நேரமும் எது இருக்குதோ இல்லையோ ஆண்டவரை நம்ம குடும்பமாக சமாதானமாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் இருக்குதோ கஞ்சம் கூழோ எது இருக்குதோ என்ன இல்லையோ ஆண்டவர் என்ன பண்ண நம்மளை சமாதானமாக வைக்கணும் என்று சொல்லி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நம்ம துதிக்கிறவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். நான்காவது என்ன காரியம்? ப்ரொவிஷன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம போஷிக்கிறாரா? எனக்கு ஆச்சம் பட்னியாக போடுறாரா?
இன்னைக்காச்சும் பட்னியாக போடுறாரா? ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண மாட்டார், தேவைக்கு அதிகமாய் கொடுக்குற தேவனாக இருக்கிற அப்படின்னால எல்லாம் முழங்கார் படியிட்டு ஒப்பு கொடுத்து, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அல்லேலூயா. உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து அர்ப்பணித்து அல்லேலூயா. யெகோவா ஈரே நீர் என் தேவனாம், யெகோவா ஈரே நீர் என் தேவனாம், என் தேவைகளை சந்திப்பீ, என் தேவைகளை சந்திப்பீ. ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 ஆராதனை, என் தேவைகளை சந்திப்பீ, என் தேவைகளை சந்திப்பீ. தேவ சமூகத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி ஆண்டவர் சகலத்தையும் பார்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறபடினால எதை குறித்தும் கவலைப்படாம ஆண்டவரை சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக அவர் கொடுக்க வேண்டிய துதிய கனத்த மகிமை அவருக்கு செலுத்துறவர்களாக நம்ம காணப்படும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு ஹல்லேலூயா பாதுகாப்பையும் பலத்தையும் சுகத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தேவைகளையும் சந்தித்து ஆண்டவர் நம்முடைய சந்ததியும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நடத்துகிற தேவனாக இருக்கிற ஒப்பு கொடுக்கலாமா? தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உமக்கு நன்றிகளை மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். நிறைய எங்கள் வாழ்க்கையில் போதுமானவராய், ஆச்சரியமானவராய், அதிசயமானவராய் கூட இருக்கிறபடினாலே எருசலேமே கர்த்தரை துதி, சீயோனே உன் தேவனை துதி. ஏனென்றால் அவர்தான் நமக்கு பாதுகாப்பை தருகிறவர், அவர்தான் நமக்கு பவர்ஃபுல் பிளஸிங்கை கொடுக்கிறவர், அவர்தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், அவர்தான் நமக்கு ப்ரொவிஷன்களை கொடுத்து நடத்துகிறவர். ஆகவே நாம் கர்த்தரை துதிக்கிறதுல ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி, எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும் ஆண்டவரை துதிக்க ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. அவர் நன்மைக்காக தான் செய்வார். நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்கென்றே. தகப்பனே, காலை வேளையிலும் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த புதிய நாளில் உம்மை நாங்கள் முன்வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வேண்டிய கிருபைகள், வேண்டிய தயவுகள், வேண்டிய இரக்கத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க, பிரயாணத்தில் பாதுகாப்பை தாங்கப்பா, வேலையில் தொழிலில் ஒரு ஜெயத்தை தாங்கப்பா. உம்மை முன்வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். நீர் காரியங்களை வாய்க்கப்படும். இன்றைக்கு இருக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். காட் பிளஸ் யூ.